எழும்பூர் தொகுதி வேட்பாளர் தமிழன் பிரசன்னாவை ஆதரித்து திமுக எம்பி கனிமொழி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். தமிழக சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அனைத்து கட்சிகளிலும் தற்போது தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் திமுகவின் எழும்பூர் தொகுதி வேட்பாளரை ஆதரித்து கனிமொழி பிரச்சாரம் கட்சிக்காக சண்டை போடுவாரு இல்லையா? தொடர்ந்து நம்முடைய மேடைகளிலே உரையாற்றக்கூடிய, முரசொலியிலே எழுதக்கூடிய, நல்ல பேச்சாற்றலில் இருக்கக்கூடிய, வாத திறமை இருக்கக்கூடிய ஒருவரை, ஒரு இளைஞரை நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் உங்களுடைய வேட்பாளராக இங்கே உங்கள் கைகளிலே ஒப்படைத்திருக்கிறார்கள். அந்த தமிழன் பிரசன்னாவுக்கு உங்களுடைய மேலான பொன்னான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே அளித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். சரி, வெற்றி நிச்சயம் என்றால் எனக்கு மகிழ்ச்சிதான். ஒரு நல்ல வெற்றியை, மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தான வெற்றியை நீங்கள் பிரசன்னா அவர்களுக்காக உருவாக்கி தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். அதனாலதான் நாங்க வந்து உரிமையோடு உங்ககிட்ட வாக்கு கேட்கிறோம். ஒரு மகிழ்ச்சியோடு பெருமையோடு வந்து உங்களிடமே வாக்கு கேட்கிறோம். நாங்க கொடுத்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றிட்டு வந்திருக்கோம். அதனால திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை சந்தித்து நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். ஆனால் எதிரணியிலே இருக்கக்கூடியவர்கள் உங்களை வந்து சந்தித்து வாக்கு கேட்கக்கூடிய சூழலிலே அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தா துரோகம் துரோகம் துரோகம், துரோகத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. கொடுத்த வாக்குறுதி எதையாவது நிறைவேற்றிருக்காரா எடப்பாடி பழனிசாமி? இல்ல. நம்ம அவருடைய தேர்தல் அறிக்கையை பார்த்து காப்பி அடிக்கிறோங்கிறாரு. நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றினதில்லை. வாங்கின மார்க்கு 0. இதுல உங்களை பார்த்து நாங்க காப்பி அடிக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? பாஸ் பண்ற பிள்ளைய பார்த்து எழுதினாலாவது பிரயோஜனம் இருக்கு. நீங்க தேர போறதில்லை இந்த தேர்தல்ல இல்லையா? உங்களுக்கு கவர்னர் வேலை தான். இந்த தேர்தல் முடிச்சா உங்களுக்கு ஏதாவது ஒரு மாநிலத்துல கவர்னர் வேலை உறுதி செய்யப்பட்டிருக்கும். அதனால உங்களை பார்த்து காப்பி அடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. 2016 அதிமுக ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டது. அந்த தேர்தல் அறிக்கையில 27வது பக்கத்துல செல்போன் கொடுக்கிற குடும்ப அட்டைதாரர்களுக்கு செல்போன் கொடுக்கிற நாங்க சொன்னாங்களா? ஞாபகம் இல்ல? அவங்களும் மறந்துட்டாங்க, நீங்களும் மறந்துட்டீங்க.